போகிறது கிராமத்து சமையல் மூலியமாக நான் வந்து தயிர் மிளகா அது செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் தயிர் மிளகா, தயிர், கல் உப்பு. இப்போ பார்க்க போகலாமா? இது 200 கிராம் மிளகா, பச்சை மிளகா. இதை காம்பை கட்டிட்டா அலசி வச்சுருக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணணும், இப்படி இந்த காம்பை கிள்ளிட்டு இப்படி வகுந்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் உள்ளார போய் சேரும். இதில் வந்து கல் உப்பு தான் போடணும். 200 கிராமுக்கு இது ஒரு 10 கிராம் உப்பு போட்டு அவ்வளோதான். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்கணும். இப்போ நான் வேக வைக்க போகிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இப்போ மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ மோர் மிளகா நல்லா வெந்துருச்சு. தண்ணியில் பற்றிக்கல, சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு தான் தயிரை ஊற்றணும். 200 மிளகாய்க்கு 50 கிராம் தயிர் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா இப்படி பரட்டி விட்டுறணும். அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதுக்கு மோர் மிளகான்னு சொல்லுவாங்க, தயிர் மிளகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மோர் மிளகான்னு சொல்லுவாங்க, தயிர் மிளகான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நான் செஞ்சதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி செஞ்சு நல்லா வெயிலில் இந்த மாதிரி நல்லா கலகலன்னு காஞ்சிடணும். காஞ்ச பிறகு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வறுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக போட்டோன்னே எடுத்துடணும். இல்லைன்னா கருகி போயிடும். அப்போ வந்து நீங்கள் தயிர் சோறுக்கோ, ரசத்துக்கோ, சாம்பாருக்கோ எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா சுருன்னு இருக்கும், நல்லா இருக்கும் ருசியாக. ஏன்னா தயிரெல்லாம் கலந்துருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மோர் மிளகாய் எப்படின்னு இன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.